பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் என்று ஒருவரை நாம் ஏற்று நம்புகிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதர் என்று நம்புகிற அந்த தன்மையிலே, அந்த பின்பற்றுகின்ற இந்த கொள்கையிலே, இப்போ தூதர்னு வந்துட்டாங்கல்ல, அவர்கள் மற்ற மனிதர்களை விட ஒரு சில வித்தியாசங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். என்ன? இறைவனிடமிருந்து வானவர்கள் வழியாக இறை செய்தி அவர்களுக்கு வரும், மற்ற மனிதர்களுக்கு வராது. இறைவனிடமிருந்து வானவர்கள் வழியாக எத்தனையோ ஒத்துழைப்புகள், உதவிகள் நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தையாக வரும். அந்த நேரடி பேச்சுவார்த்தையாக வானவர் வந்து ஒவ்வொரு மனிதனிடத்திலும் பேசக்கூடிய இறை செய்தியை சொல்லக்கூடிய சூழல் இருக்காது. இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இறைவனிடத்திலே அவர்கள் முறையிடுவது மட்டுமல்ல, அந்த வானவர்கள் வழியாக இந்த தொடர்பை வைத்திருக்கின்றார்கள். இறை சட்டங்களை இறைவனிடமிருந்து பெற்று மக்களிடத்திலே சொல்வார்கள். தூதர் என்கின்ற பொறுப்பு. அதே நேரத்தில் அவர் தூதர் என்ற காரணத்தினால் மக்கள் இவர் இறைவனின் தூதர்தான், இறைவனிடத்திலிருந்து தொடர்பு பெற்றவர் தான், அங்கிருந்து தான் இவருக்கு செய்தி வருகிறது, இவர் உண்மையைத்தான் சொல்கிறார், பொய்யை புனைந்துரைக்கவில்லை, இட்டுக்கட்டி பேசவில்லை, மன இஷ்டப்பட்டு உளரவில்லை, அவர் உண்மையையே உரைக்கின்றார் என்பதை நிரூபிப்பதற்காக சில அற்புதங்களை அல்லாஹ் தூதர்களுக்கு வழங்கி அந்த தூதுத்துவத்தை மெய்ப்பிக்க செய்வான். இதை தாண்டி இந்த இறை தூதர்களுக்கும் சக மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாம் ஒன்றுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மற்ற மனிதர்களை போன்றுதான் என்பதை அல்லாஹ் திருக்குரானிலே பிரகடனப்படுத்துகின்றான். குல், நபியை சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாறி ஒரு மனிதன் தான். யூஹா இலைய, எனக்கு இறை செய்தி வருகிறது. இதான வித்தியாசமே, அந்த வஹி வருதான வித்தியாசம், அதை சொல்லிட்டாங்க.